அனைவருக்கும் வணக்கம். பள்ளிக்கல்வித்துறையில் அமைச்சு பணியாளர்களாக பணியாற்றி வரும் தகுதியுடைய ஆசிரியர்களுக்கு 2% பட்டதாரி ஆசிரியர்களாகவும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களாகவும் பணி வழங்க வேண்டும் அப்படின்னு வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் மார்ச் 21, 2025 அன்னைக்கு மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் 6 வாரங்களுக்குள் அமைச்சு பணியாளர்களுக்கு பணி வழங்க வேண்டும், அதனைத் தொடர்ந்து பட்டதாரி ஆசிரியர்களுக்கான நேரடி நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும் அப்படின்னு ஆர்டர் போட்டிருந்தார். இதில் அரசாங்கம் சில கிளாரிஃபிகேஷன் கேட்டு நீதிமன்றத்தில் மறுபடியும் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அதனை விசாரித்த நீதிபதி அவர்கள், நீங்கள் நிறைய மாற்றங்களை கேட்குறீங்க, இதை என்னால் பண்ண முடியாது, நீங்கள் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்கள், அப்போ நான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது அரசு நீதிமன்றத்தில் ரிவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த வழக்கு 1/7/2025 செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு வரப்போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த நிலையில் இந்த ரிவ்யூ பெட்டிஷனுக்கு அரசாங்கம் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 250 பக்கங்களுக்கு மேலான அந்த அஃபிடவிட்டில் நிறைய விளக்கங்கள் இருக்குது. அதில் சில விஷயங்கள் நம்ம அரசாங்கம் என்ன அந்த அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமான சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைலு, இந்த மாதிரி நம்ம கல்வித்துறையில் வர அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நான் என்ன பண்ணுவேன்னா நம்முடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். அதையெல்லாம் நீங்கள் அங்கே படித்து பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷன் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நம்முடைய டெலகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸும் சேரும். சரிங்களா? இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் புரியும். ஃபஸ்ட்டு அரசாங்கம் சொன்ன அந்த அஃபிடவிட்டை முழுமையாக நம்ம எல்லாத்தையுமே சொல்ல முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான சில விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். இதில் அரசாங்கம் பேசக்கூடியது ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு 2 விஷயங்களை பேசுகிறாங்க. அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னா, ரெட்ரோனா நமக்கு பழமையானது அப்படின்னு தெரியும் இல்லைங்களா? ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் அப்படின்னா பழைய காலத்துலேருந்து ஒரு விஷயம் பொருந்து வருது. அதே ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்னா இப்போ நடைமுறையில் இப்போ இருக்க மக்களுக்கு பொருந்துருது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ். ஏன்னா அந்த நீதிமன்ற ஆர்டரை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். மார்ச் 21 கொடுத்த ஆர்டரில் அந்த விஷயங்களை பேசியிருப்பாங்க. அதாவது ரெட்ரோஸ்பெக்டிவ்னா இப்போ ஒரு விஷயத்தை கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அது ஏற்கனவே இருக்கவங்களுக்கும் பொருந்தும் அப்படின்னா அது ரெட்ரோஸ்பெக்டிவ். அல்லது புதுமையான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க, ஒரு ஜீவோ போடுறாங்க, அது இனி வரவங்களுக்கு தான் பொருந்தும்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ப்ராஸ்பெக்டிவ். சரிங்களா? ஏன்னா இது நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும், அதுக்காக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த அரசாங்க இப்போ ஜட்ஜு என்ன சொல்லியிருந்தாருன்னா அரசாங்கத்துக்கு, நீங்கள் இப்போ அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் பிஜிக்கும் சரி பிடிக்கும் சரி ஜீவோ கொண்டு வரோம், நாங்கள் இனி எக்ஸாம் வச்சு தான் இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு வழங்க முடியும், நாங்கள் அவங்களுக்கு டைரெக்டாக 2% தர முடியாது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா? இப்படி சொன்ன காரணத்தினால அப்போ அந்த ஜட்ஜு என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் எக்ஸாம் அப்படின்றது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இனி வரவங்களுக்கு தான், அதாவது ப்ராஸ்பெக்டிவ் மெத்தடில் தான் அவங்களுக்கு பொருந்தும். நீங்கள் இந்த எக்ஸாமை ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது ஏற்கனவே அமைச்சு பணியாளர்களாக இருக்கிறாங்க, அவங்க பதவி உயர்வுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் இந்த எக்ஸாம் வைக்க முடியாது. இப்போ ஏற்கனவே இருக்க வரைக்கும் இந்த கரண்ட் டேட் வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்டு இனி வரவங்களுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த எக்ஸாமை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ அரசாங்கம் இப்போ இந்த ரெட்ரோஸ்பெக்டிவ், ப்ராஸ்பெக்டிவ் அப்படின்ற விஷயத்த பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் எக்ஸாம் இனி வரவங்களுக்கு தான் வைக்கணும்னு சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த வேக்கன்சியை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டில் கொண்டு வரீங்க. ஆனால் நாங்கள் 2007க்கு அப்புறம் பல்வேறு ஜீவோக்களை போட்டோம், குறிப்பாக 2020 ஒரு ஜீவோ போட்டோம். அந்த ஜீவோ படி பார்த்தா அப்போ 2020க்கு மேலே வரவங்களுக்கு தானே அந்த வேக்கன்சியை நாங்கள் கொடுக்க முடியும். நீங்கள் வேக்கன்சியை மட்டும் ரெட்ரோஸ்பெக்டில் எடுத்துக்கிறீங்க, ஆனால் எக்ஸாம் இனி வரவங்களுக்கு தான் சொல்கிறீங்க. இது பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, இதை பற்றி விளக்கம் கொடுங்க, கொஞ்சம் மாற்றி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்களா? அடுத்து இந்த வேக்கன்சி பற்றி பேசுகிறாங்க. வேக்கன்சி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஜட்ஜி என்ன சொல்லிட்டாரு, நீங்களே எவ்வளோ வேக்கன்சி கொடுக்க போகிறீங்க, பிடிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுக்க போகிறீங்க, பிஜிக்கு எவ்வளோ வேக்கன்சி கொடுக்க போகிறீங்க அப்படின்றத எனக்கு ஒரு டேபுலர் காலத்தில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். எப்போ இந்த மார்ச் 21 ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மார்ச் 19 வந்த விசாரணையில் நிறைய வாதங்கள் நடைபெற்றது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஏஜி, அதாவது தலைமை வழக்கறிஞர்கிட்ட என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் பிடிக்கு எவ்வளோ போஸ்டிங் கொடுக்க போகிறீங்க, பிஜிக்கு எவ்வளோ போஸ்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்றத நீங்கள் எங்களுக்கு டேபுலர் காலமாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது
நம்ம வாயிலேயே ஒரு விஷயத்தை வாங்கி பண்ணுறாரு அப்படின்றத நான் புரிஞ்சுக்கலாம். ஏன்னா கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க. நம்மளாம் ஒரு வேக்கன்சி சொன்னாங்கன்னா அதை வந்து மாற்றி சொல்லுவாங்க. இதனால் அவங்களே வேக்கன்சி கேட்போம். அவங்க சொல்கிறத அப்படியே நம்ம ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருவோம்னு சொல்லி ஜட்ஜி வாங்கி அதை வந்து ஜட்ஜ்மெண்ட்லேயும் எழுதிட்டார். கவர்மெண்ட் கொடுத்த டேட்டா அப்படி. இப்போ அரசாங்கம் முன்னே எவ்வளோ கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்கன்னா, பிடி 517, பிஜி வந்து கிட்டத்தட்ட 200க்கும் மேலே அவ்வளோ பதவி இடங்களை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி. இப்போ இதை ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அரசாங்கம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேக்கன்சி எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். அதாவது எப்படி கொடுக்குறோன்னா, இப்போ வந்து முழுமையான வேக்கன்சி எங்களால் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் தான் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்க. நாங்களும் அவசரமாக வந்து என்ன பண்ணிட்டோம், இந்த டேட்டாவை எடுத்து கொடுத்துட்டோம். அதை நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நிறைய நாங்கள் போஸ்டிங் கொடுத்துருக்கோம் பாருங்கள். 2013-14 கொடுத்துருக்கோம். 11-12-13 பிஜிக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். அதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்காமல் நாங்கள் அவசரத்தில் கவனிக்காமல் கொடுத்துட்டோம். இது ஒரு விஷயம். அதே போல் இந்த 2% அப்படின்றது பார்த்திங்கன்னா 100, அதாவது 150% ப்ரமோஷனுக்கும் 50% டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட்டு. இந்த ப்ரமோஷனில் வர அந்த 50%ல் தான் 2% வந்து யாருக்கு, இந்த அமைச்சு பணியாளர்களுக்கு. ஆனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, மொத்த பணியிடங்கள்லேயே 2% எடுத்து கொடுத்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு வேக்கன்சி நிறைய காட்டுது, நிறைய வந்த மாதிரி இருந்தது. அதனால் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், எங்களை மன்னிச்சிடுங்க. இப்போ நாங்கள் வந்து பிஜிக்கு வந்து வேக்கன்சியே கொடுக்க முடியாது. என்ன காரணம், நாங்கள் ஏற்கனவே 164 வேக்கன்சி அவங்களுக்கு கொடுத்துட்டனால இப்போ அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு என்கிட்ட வேக்கன்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பிடிக்கும் பார்த்திங்கன்னா எங்களால் கிட்டத்தட்ட 161 வேக்கன்சி தான் கொடுக்க முடியும். நீங்கள் 517 நாங்கள் தான் கொடுத்தோம், அதை தான் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டீங்க. ஆனால் இப்போ எங்களால் 161 வேக்கன்சி தான் கொடுக்க முடியும் அப்படின்றத இப்போ வந்து அரசாங்கம் அஃபிடவிட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. அதே போல் நீதிமன்றத்திலும் அரசாங்கம் மன்னிப்பும் கேட்டிருக்காங்க. ஏஜியே மன்னிப்பு கேட்டிருக்காரு. சார், நான் தான் உங்ககிட்ட டேட்டா கொடுத்தேன், ஆனால் இந்த மாதிரி அவசரப்பட்டு நாங்கள் கொடுத்துட்டோம், தப்பான ஒரு கால்குலேட் பண்ணி கொடுத்துட்டோம், எங்களை மன்னிச்சிருங்க. இப்போ வந்து இந்த வேக்கன்சியை எங்களால் குறைவாக தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, மூணாவதாக ஒரு விஷயம் பேசுகிறாங்க. டெட் ப்ரொமோஷன் கேஸ் பற்றி பேசுகிறாங்க. சரிங்களா? டெட் ப்ரொமோஷன் கேஸில் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஏற்கனவே இந்த டெட் ப்ரொமோஷன் கேஸ் பற்றிலாம் பேசிட்டாங்க. ஆனாலும் இப்போ அதை பற்றி சொல்கிறாங்க. அதாவது ப்ரொமோஷன் அப்படின்றது எப்போ நாங்கள் கொடுப்போன்னா, இந்த 48%, அதாவது எஸ்டிடிலேருந்து பிடியாக எப்போ ஒரு 48% உள்ளே வராங்களோ, அதே போல் பிடிலேருந்து பிஜிக்கு நாங்கள் எப்போ ப்ரொமோஷன் கொடுக்குறோமோ அப்போ தான் இந்த 2% கொடுப்போம். ஆனால் கடந்த 4 வருஷமாகவே நாங்கள் வந்து பிடிக்கு ப்ரொமோஷன் கொடுக்கல, பிஜிக்கும் ப்ரொமோஷன் கொடுக்கல. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அந்த கேஸினுடைய தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியும். அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்ததுக்கப்புறம் தான் நாங்கள் யாருக்கு கொடுக்க முடியும், இந்த 2% அமைச்சு பணிகளுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றத அரசாங்கம் தெளிவுபடுத்துகிறாங்க. ஆக இந்த டெட் ப்ரொமோஷன் கேஸ் அப்படின்றது வராமல் நாங்கள் என்ன பண்ண முடியாது, இவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. யாருக்கு, பிடிக்கு. பிஜிக்கு ஏற்கனவே எங்களால் கொடுக்கவே முடியாது. அப்படின்னு நீங்கள் கொடுக்க சொன்னாலும், இப்போ பிடிக்கு கொடுக்க சொன்னாலும் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் சரியான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துருக்கிறாங்க. ஏன்னா அமைச்சு பணியாளர்களை என்ன கேட்டாங்க அப்படின்னா, இந்த சீனியாரிட்டி எங்களுக்கு பறிபோகிறது, பிடியை நீங்கள் நேரடி நியமனத்தை பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசாங்கம் அந்த ஒரு பாயிண்ட்டையும் எடுத்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இவங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படுது அப்படின்ட்டு நீங்கள் பிடி நேரடி நியமனத்தை தடை பண்ணிங்கன்னா, அப்போ இவங்க வேலைக்கு போனாங்கன்னா இப்போவே இவங்களுக்கு ப்ரொமோஷன் போட்டோம்னா, டெட்டு கேஸ் முடிஞ்சு நாங்கள் வந்து பிடிஆர் ப்ரொமோஷன் கொடுக்காம எத்தனையோ வருஷமாக வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. எஸ்டிடியில், இன்னும் சோஷியல் சயின்ஸில், தமிழ்லலாம் இருக்கிறாங்க. 2000லேருந்தே இருக்கிறாங்க. அப்போ 2000லேருந்தே இருக்கிறவங்க வந்து ப்ரொமோஷனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தானே இவங்களுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். அப்போ இவங்களுடைய சீனியாரிட்டி பாதிக்கப்படும் அப்படின்னா அவங்களுடைய சீனியாரிட்டி தானே பாதிக்கப்படுது. அதனால் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இப்போதைக்கு இவர்களுக்கு நாங்கள் ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது. டெட்டு ப்ரொமோஷன் கேஸ் முடிஞ்சு தான் கொடுக்க முடியும், அதுக்கு முன்னாடி நாங்கள் கொடுக்க முடியாது அப்படின்றத அரசாங்கம் ஒரு கருத்தாக வைக்கிறாங்க. அதன் பிறகு பட்டதாரி ஆசிரியர்கள் சார்பாகவும் அரசாங்கம் முக்கியமாக பேசுகிறாங்க. இது வந்து 4வது பாயிண்ட்டாக நாம் பேசுவோம். சரிங்களா? பிடி அசிஸ்டண்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்டு அரசாங்கம் இந்த அஃபிடவிட்டில் பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்கிறாங்க அப்படின்னா, பிடி அசிஸ்டண்ட் ஏற்கனவே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 2600 பேருக்கு மேலே நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா 3192 பேராக இருந்தாலும் கூட பள்ளிக்கல்வித்துறையில் கிட்டத்தட்ட 2600 பேர் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க. அதை வச்சு பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இவங்களை செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஆசிரியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க வேலை கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையும் விட்டுட்டாங்க. அவங்களால ப்ரைவேட் ஸ்கூல்லையும் போய் ஜாயின் பண்ண முடியல, ஆனால் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டாங்க. இப்போ அவர்கள் உணவுக்கு கூட வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. 1 வருஷத்துக்கு மேலே அவங்க கஷ்டப்படுறாங்க. அதனால் அவங்கள நாங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு
எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் பண்ணணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா இவங்களுக்கு கேஸ் இருக்குது. அந்த ப்ரொமோஷன் கேஸ் முடிஞ்சால் இவங்களை போட முடியாது. அதனால் இவங்கள நாங்கள் நிறுத்தி வைக்க முடியாது. இவங்களை அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. அதே சமயத்தில் மாணவருடைய கல்வித்தரனும் பாதிக்கப்படுது. மாணவர்கள் கிட்டத்தட்ட 3000 ஆசிரியர்களை நாங்கள் போட்டோம்னா நிறைய மாணவர்களுக்கு இது பயன்படும். அதனால் இந்த பிடி அசிஸ்டண்ட்டு நேரடி நியமனத்தை நாங்கள் இப்போ போட்டுக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள் ரொம்ப முக்கியமான விஷயங்களாக நான் பார்த்தேன். அதை தான் இங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீதி அரசர் இதை எப்படி புரிஞ்சுக்க போகிறாரு அப்படின்றது ஒன்று இருக்குது. நீதி அரசர் இதை எப்படி எடுத்துக்க போகிறாரு? ஏன்னா அரசாங்கம் அன்றைக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அவங்க வந்து வேக்கன்சியை குறைக்க சொல்லி கேட்குறாங்க. இது அமைச்சு பணியாளர்கள் தரப்பில் வரக்கூடிய வழக்கறிஞர்கள் இதை எப்படி பேசுவாங்கன்ற ஒன்று இருக்குது. நீதிபதி இதை எப்படி எடுத்துப்பாருன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் தான் டேட்டா கொடுத்தீங்க, இப்போ நீங்களே வந்து மாற்ற சொல்கிறீங்க, நான் மாற்ற முடியாதுன்னு சொல்லலாம். இல்லை அரசாங்கம் சொல்கிறது நியாயமாக இருக்குது, கரெக்டான விவரங்களை இப்போ கொடுத்துருக்கிறீங்க, நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லலாம். இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த ப்ரொமோஷன் அப்படின்றது இப்போ டெட்டு கேஸ் இருக்குன்றதை முன்னாடியே சொல்லி தான் இருந்தாங்க. அதே சமயத்தில் இப்போவும் அதை சொல்கிறாங்க. அதை நீதிபதி ஏற்றுப்பாரா? இப்போ ப்ரொமோஷன் கேஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து போஸ்டிங் கொடுங்கன்னு சொல்லுவாரா? அல்லது இப்போவே நீங்கள் வந்து இவங்களுக்கு நியமனத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரான்றதெல்லாம் நம்ம வந்து இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தான் நமக்கு வந்து தெரிய வரும் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அனைவரும் எதிர்பார்ப்பது இந்த பிடி நேரடி நியமனம் நடக்குமா, எவ்வளோ சீக்கிரம் நடக்கும், எப்போ நடக்கும், இது இன்னும் தள்ளி போகுமான்னு எதிர்பார்க்குறீங்க. அதை பற்றியும் ஒரு தெளிவான விளக்கங்களை அரசாங்கம் கொடுப்பாங்க. ஏன்னா வந்து இப்போ அஃபிடவிட்லேயே நம்மளை பற்றி பேசியிருக்கிறாங்க. சரிங்களா? பிடியை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதனால் எப்பாடுபட்டாவது அரசாங்கம் இந்த பிடிக்கான நேரடி நியமனத்தை முடிச்சிடணும் அப்படின்றதுல தீவிரமாக இருக்கிறத நம்மளால் உணர முடியுது. அதனால் பட்டதாரி ஆசிரியர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த ரிவ்யூ கேஸில் எப்படி போகுது அப்படின்றத பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கான பணி நியமனம் அப்படின்றது நடக்கும் அப்படின்றத நீங்கள் உறுதியாக நம்பலாம். ஸோ இந்த கேஸ் எப்படி போகுது, என்ன நடக்குது, எல்லாத்தையுமே நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த சேனலை நம்ம விவரமாக எக்ஸ்பிளைன் பண்ண தயாராக இருக்கிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் ஆதரவு கொடுங்க. வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்ட் டைம் ஜாப் ஏதாவது ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்ட் டைம் ஜாப் சம்மந்தமான விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் அந்த விவரங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜென்யூனாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்முடைய சேனலில் இந்த விவரங்கள் உண்மையான விஷயங்களை மட்டும் தான் நம்ம கொடுப்போம். அதனால் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா நண்பர்களே? இந்த நீதிமன்ற ரிவ்யூ வழக்கு பற்றி அதில் அஃபிடவிட் ஃபைல் பண்ணியிருக்க விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது போன்ற மற்ற தகவல்களை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். நம்முடைய வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனலுடைய லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுத்துருப்பேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.